இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தனது உரையை நிகழ்த்தி முடித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். பல்வேறு குற்றச்சாட்டுகளை அரசுக்கு எதிராகவும் முன்வச்சு பேசியிருக்காரு. சட்டம் ஒழுங்கு குறித்தும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளை தமிழகம் சந்திக்கிறது அப்படின்றதையும் விரிவாக பதிவு பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இது சம்பந்தமாக நம்மிடையே பேசுவதற்காக இணைகிறார் திமுக மூத்த நிர்வாகியான கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. விஜய் அவர்களுடைய பேச்சில் நிறைய விஷயங்கள் இந்த சட்டம் ஒழுங்கு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்னு முன்வச்சாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய குற்ற சம்பவங்கள் அரங்கேறி இருக்கு, அது மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி 4 வருஷம் ஆட்சியை முடிச்சுட்டு இப்போ கனவு என்னன்னு கேட்குறாங்க. கனவு தாவேக்காவை ஆட்சிக்கு கொண்டு வரதான் கனவுன்னெலாம் சொல்லியிருக்காரு. ரைட், கனெக்ஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பணத்தை வாங்கிவிட்டு அவர்களுடைய காதில் விசில் ஊதுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் விஜய். ரைட், தொடர்ந்து திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மோட இணைப்பில் இணைகிறார். திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. நிறைய குற்றச்சாட்டுகள் தமிழக அரசின் மேலே விஜய் அவர்கள் முன்வச்சிருக்காரு. சட்டம் ஒழுங்கு சார்ந்து நிறைய சவால்கள் தமிழகத்தில் நிலவிட்டிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. 4 வருஷம் 4.25 வருஷம் ஆட்சியை முடிச்சுட்டு இப்போ கனவு என்னன்னு கேட்குறாங்க. கனவு தாவேக்காவை ஆட்சி கொண்டு வர்றதுன்னெலாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு அவ்வளோ மோசமாக இருக்குன்றதை நீங்கள் ஏற்றுக்க முடியுமா? அது அவருடைய கனவு, அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? அவர் ஒரு கனவு உலகத்தில் இருக்கிறாரு. எல்லாமே அவரை சுத்தி தான் நடக்கிற மாதிரி ஒரு செல்ஃப் சென்டர்டு பர்சன். அது அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா சினிமாங்கிற ஒரு மாயையில இருக்கும்போது அந்த ஹீரோவை சுத்தி தான் கதை நடக்கும். அதே மாதிரி தான் இது இப்பவும் அவருக்கு அப்படி ஒரு கற்பனை, ஒரு மனோநிலை. நம்ம அந்த மனநிலையை நம்ம திருத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது. ஏன்னா கனவு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டே தான் இருக்கும். நேற்று +2 படிக்கும்போது அடுத்தால என்ஜினியர் ஆகணும்னு ஒரு கனவு இருக்கும். என்ஜினியர் டிகிரி முடிச்ச உடனே அடுத்தால நம்ம ஒரு டாடா கன்சல்டன்சியோ இல்லைன்னா எதுலையோ வேலை பார்க்கணும்னு இருக்கோம். அதுல இருக்கும்போது அடுத்தால என்னவாகணும்னு உயிருள்ள மனிதர்களுக்கு கனவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப அதைத்தான் நம்ம கேட்கணும். நம்ம 2021 தமிழ்நாட்டை கையில எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கனவு இருந்தது? இப்ப தமிழ்நாட்டை நம்ம வளர்த்திருக்கிறோம், வளர்த்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ உங்களுக்கு என்ன கனவு இருக்கு? கனவுகள் என்பது ஒரு மனிதனுடைய உயிர் வாழ்க்கை. அது அந்த அறிவெல்லாம் இல்லாம கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றாரு? ஆட்சி முடிய கேக்குறீங்கன்றாரு. அதாவது நான் அதைத்தான் சொல்றேன். இப்ப கேட்டா அடுத்தால 26ல ஆட்சிக்கு 1 வருடம் கழித்தும் கேட்போம், அதுக்கு அடுத்த வருடமும் கேட்போம். அது என்ன தவறுன்னு கேக்குறேன். நான் சொல்றது ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்த இடத்துக்கு வளர்ந்து வரும் பொழுது அடுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப 2021 நாங்க கேட்கும் போது எங்க கிட்ட மக்கள் என்ன கனவு சொன்னாங்க தெரியுமா? எங்களை கொரோனாவில இருந்து காப்பாத்தினா போதும் ராசா, அவ்வளவுதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க 2024க்கு முன்னாடி மக்கள்கிட்ட கேட்கும் போது எங்களுக்கு ஒரு ஒன்றியத்துல ஒரு நல்லாட்சி வேணும்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டது அப்படியே ஒரு சமூகம் வளர்ந்து கொண்டு இருக்கிற சமூகம் அடுத்தடுத்து அவங்களுக்கு கனவு இருந்து கொண்டே இருக்கும். கனவு இறந்த மனிதனுக்கு மட்டும்தான் கனவு நின்று போகும். செத்தவனுக்கெல்லாம் நாங்க அரசியல் கட்சி நடத்தல, உயிரோட இருக்கிறவங்களுக்கு நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். அப்ப நாங்க இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். இது அரசியல் புரிதல் இல்லாதவர்களுக்கெல்லாம் நான் போய் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நாங்க என்ன கேட்கறோம் உங்களுக்கு? இப்ப 4.5 வருஷம் இப்ப அவர் சொல்றாரு, அவரை பார்த்து தான் அவரை சுத்தி தான். ஏன் இதுக்கு முன்னாடி நாங்க 2021க்கு முன்னாடி மக்களை போய் சந்திச்சோமே, அப்பெல்லாம் இவர் வருவாருன்னு பார்த்துட்டு தான் போய் சந்திச்சோமா என்ன? இது ஒரு மனோநிலை தம்பி. அதாவது இந்த சினிமாவில இருந்து அரசியல் புரிதல் இல்லாமல் சினிமாவில இருந்து வந்தால் இந்த மாதிரியான ஒரு அரை மன கண்ணோட்டம் தான் இருக்கும். இதை நம்ம பேசினோம்னா நமக்கு அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த மனநிலை உள்ளவங்க தான் பதில் சொல்ல முடியும். அரசியல்ல தத்துவார்த்தமா சொல்லுங்க. இல்ல, இந்த ஸ்பீச்லயே இந்த கூட்டணி கணக்குகள் பத்தியும் ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. ஆட்சியில பங்குன்னு நாங்க வச்ச பாம் தான் இப்ப எல்லா கூட்டணியிலும் எதிரொலிச்சிட்டு இருக்குன்றாரு. அதுக்கு தகுந்த மாதிரி சில புரசலான ஒரு கருத்துக்களையும் காங்கிரஸ் தரப்புல இருந்து நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சொல்றது கரெக்ட்னு எடுத்துக்கலாமா? இல்லையே, இவர் வந்ததுக்கு பிறகுதான் கூட்டணியும் வந்துச்சா? அவருக்கு அரசியல் அறிவு இல்ல. 98லயே எங்க அண்ணன் திருமாண்ணன் சொன்னாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. ஏன் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தாரு, இதுக்கு வந்தாரு கேப்டன் விஜயகாந்த். அவரு சொல்லலையா ஆட்சி நாங்க கூட்டணி வைக்கணும்னா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் சொல்லலையா? கட்சி ஆரம்பிச்ச எல்லாரும் சொல்லத்தான் செஞ்சாங்க.
இல்ல இப்போ இந்த கோரிக்கை உங்க கூட்டணி கட்சியினராலும் எழுப்பப்படுது இல்லையா? காங்கிரஸ் நிர்வாகிகள் இவங்க மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ஆட்சியில பங்குன்றத வலியுறுத்த இந்த ரெண்டு பேரை தவிர வேற ஒரு பேர் சொல்லுங்க. இல்ல we will be very frank. நான் டிஸ்கஷனுக்கு தயார். நான் என்ன கேக்குறேன், இந்த ரெண்டு பேரை தவிர மீதி 8 பேர் வந்து எம்பிக்கள் இருக்காங்கல்ல. இப்ப நம்ம மாணிக் தாகூரை தவிர 9 பேர் எம்பி இருக்காங்க. வேற எந்த எம்பியாவது சொல்லியிருக்காங்களா? அப்ப அந்த 9 பேரும் தளபதி ஸ்டாலின் சொன்னது சரிதான் அப்படி ஏற்றுக்கொண்டார்கள், அப்படித்தானே எடுத்துக்கணும். அப்ப 9 பெருசா 1 பெருசா? ரைட். ஆனா அவருக்கு அந்த கோரிக்கைக்கு வந்து அவங்க தலைமை தரப்புல இருந்து எதுவும் தடை இருக்கிற மாதிரி தெரியலையே, தொடர்ந்துகிட்டே தானே இருக்கு. நான் ஒண்ணு என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக அவருடைய விளக்கத்தை அவர் சொல்லிட்டார். செல்வ பெருந்தகை சொல்லிட்டார். இப்ப எங்க தலைவர் நேத்து ஷட் த டோர் தெளிவா க்ளோஸ் பண்ணிட்டார். முடிஞ்சது இல்ல, கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல, கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டார்ல. அவர் பேசி முடிச்சது ஒரு ஆங்கில சேனல். கண்டிப்பா அது தேசிய அளவுல போயிருக்கும். ராகுல் காந்திக்கோ மல்லிகார்ஜுன கார்கேவுக்கோ அன்னை சோனியா காந்திக்கோ போயிருக்கும். இதுவரைக்கும் ஏதாவது தகவல் இருக்கா? அப்ப தளபதி மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாரோ அதை ராகுல் காந்தியும் ஏற்றுக்கொண்டார், அல்லது ராகுல் காந்தி இதை ஏற்றுக்கொண்டார் என்று தெரிந்துதான் தளபதி இதை அறிவித்தார். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப இது வந்து என்னன்னா, ஒண்ணு கேக்குறேன், இவர் சொல்றாருல எங்களை நம்பிதான் எங்களை வச்சுதான் வந்துச்சுன்னு. இவரை யாராவது ஒரு கட்சி போனானா சார்? சார் உங்களுக்கு தெரியுமில்ல சார், நம்ம தமிழ்நாட்டுல 71 கட்சி இருக்குல்ல சார். இந்த 71 கட்சியில இது வந்து 72வது கட்சி. இந்த 72வது கட்சி இதுக்கு முன்னாடி உள்ள 71 கட்சியில யாராவது ஒருத்தர், ஒரு கட்சி தலைவர், ஐயா நான் உங்க கூட வாரம்னு யாராவது போயிருக்காங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், உனக்கு முன்னாடி கட்சி துவக்கினவங்களே உங்க கட்சியை ஒரு பொருட்டா நினைக்கலையே, 75 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கோமே நாங்க எதுக்கு பொருட்டா நினைக்கணும்னு கேக்குறேன். அவருக்கு புரிய வைங்க, அதுக்காக சொல்றேன். திமுக தான் டார்கெட் அப்படின்றதான் திரும்ப திரும்ப அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு இதுல. நான் அதான் சொல்றேன். இப்ப உதாரணமா இன்னொன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த அவரை பார்த்துதான் நாங்க வந்து இந்த மாநாட்டுல ரேம்போ போட்டோம், இல்ல எங்க தலைவர் நடந்து போனாரு அப்படிங்கறதெல்லாம் புதுசா ஒரு கனவு. அவங்களுக்கு வந்து அது புதுசா தெரியுது. நாங்க 2021 நம்ம தந்தி தொலைக்காட்சியிலேயே நீங்க காட்டினீங்க, நான் தான் அந்த மாநாட்டை வந்து தொகுத்து வழங்கினேன் திருச்சியில. எங்க தலைவர் 1 கிலோமீட்டர் தூரம் இதே ரேம்போல நடந்து போய் தொண்டர்களை பார்த்து கையசைச்சு வந்ததுக்கு பிறகுதான் நான் வந்து வரவேற்புரையை ஆற்றுவதற்கு அழைத்தேன். அப்ப இவங்களுக்கு என்னன்னா, நம்ம வந்ததுக்கு பிறகுதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு கனவுலகத்திலே இன்னும் இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம இவங்களை என்ன சொல்றோமோ அந்த வார்த்தையை நான் திரும்பவும் சொல்றதுக்கு வருத்தப்படுறேன். தற்குறிகள்னு சொல்றதுக்கு அதுதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. நன்றி பேராசிரியர், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.